விகாஷ்க்கு அடிக்கடி ஸ்கூலுக்கு டிஃபன்ல இதாங்க கட்டி கொடுப்பேன். அப்படியா? ஆமா. ஓ, நீங்க ஊர்ல தானே இருப்பீங்க. டக்குனு எனக்கு வேலை முடியணும் அப்படின்னா இந்த நெய் சோறை கட்டி கொடுத்துருவேன். அவனும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த நெய் சோறு செஞ்சு. இந்த சூப்பரான நெய் சோறு எப்படி செய்யறதுன்னு நம்முடைய நேயர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடுங்க. நெய் மட்டும் சேர்த்து அடிப்பிடிச்சிடும், அதனால கண்டிப்பாக 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கணுங்க. 2 இன்ச் பட்டை, மொக்கு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. நாங்கள் காரம் குறைவாக தாங்க சேர்த்துப்போம், உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்துடுங்க. 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. எல்லாம் சேர்ந்து கொதி வந்த பிறகு கழுவி களைஞ்சி வச்சிருக்கிற 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி சேர்த்து கிளறிட்டு குக்கரை 2 விசிலுக்கு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செம சூப்பரான நெய் சோறு ரெடி. நான் எங்கள் வீட்டில் சன்பியூர் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்தியாஸ் ஒன்லி ஃபிசிக்கலி ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வித் கவர்மெண்ட் பேட்டன்ட் டெக்னாலஜி. ரீஃபைண்ட் ப்ராசஸில் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. www.mysunpure.ங்கிற அவங்க வெப்சைட்டில் கூட ஆர்டர் செஞ்சு சன்பியூர் ஆயிலை வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்குமா? நமக்கு எவ்வளோ வயசானாலும் இப்படி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது மட்டும் மறக்க கூடாதுங்க. சூப்பரா இருக்கு.